எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மிகப்பெரிய நம்முடைய உழைப்புக்கு பின்னாடி தொழிலாளர் நல வாரியம் நம்முடைய தமிழ்நாடு ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பை அங்கீகாரம் செய்து நமக்கு அதோடைய லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது அது இன்ஃபேக்ட் அப்லோடு ஆகிடுச்சு. திஸ் இஸ் தி நமக்கு அந்த கூட்டமைப்புக்கு உண்டான அங்கீகாரம். இந்த கூட்டமைப்பில் தமிழ்நாட்டில் நம்ம எங்கே வேணால் எந்த தயாரிப்பாளருக்கும் வேணாலும் இதை வைத்து கொண்டு நம்ம தொழிலாளர் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் பணியாற்றலாம். இதுக்கு எந்த விதமான தடையும் யாரும் சொல்ல முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு உட்பட யாருமே இனிமேல் தடை செய்ய முடியாது. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், நடுவில் பெப்சிக்கும் நம்முடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை அது 1-1 இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வந்த உடனே நம்முடைய தலைவர் முரளி ராமநாராயணன், செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் அண்டு கதிரேசன் என்ன பண்ணாங்க, நாமளே ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்தா என்ன, அது நம்ம தயாரிப்பாளர் நலனுக்காகவும் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். தயாரிப்பாளர் நலனுக்காகவும் இருக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்த பொழுது அதில் நம்முடைய தயாரிப்பாளர்கள்லேயே 2-3 பேரை தலைவர், செயலாளர் அண்டு பொருளாளர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி, இன்னும் 2 மிட்டாய் அன்பு, அப்புறம் இன்னும் 1 or 2 பர்சன்ஸை நீங்கள் எல்லாரையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும், இதை வச்சு பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இது தொழிலாளர் கூட்டமைப்புங்கிறது தொழிலாளர் யூனியனில் இருக்கிறவங்க சேர்ந்து பண்ணணுமே தவிர இதுக்குள்ளே தயாரிப்பாளராக மட்டும் இருக்கிறவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். தமிழ்மணி தான் தலைவராக சொன்னாங்க. ஆனால் தமிழ்மணி அவர் எந்த இதுலேயும் யூனியன்லேயும் அவர் மெம்பர் இல்லை. அதே போல் கமலக்கண்ணன் எந்த யூனியன்லேயும் மெம்பர் இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு அந்த யூனியனில் உறுப்பினராக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஃபார்மை கொடுத்தோன்னா அது ரிஜெக்ட் ஆகிடக்கூடிய வாய்ப்பு வந்துடுச்சு. அது என்னடா இது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்த உடனே அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ நாங்கள்லாம் ஆஸ் இட் இஸ் யாரெல்லாம் இதில் டெக்னீஷியனாக இருக்காங்களோ, நான் பேசிக்காக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், அசிஸ்டண்ட் எடிட்டர், டைரக்டர், ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக் ரைட்டர், அந்த மாதிரி நம்ம பல சினிமாட்டோகிராஃபருக்கு உண்டான இது என்னுடைய டெலிவிஷன் படங்கள்லாம் நானே ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி யூனியனில் நான் எல்லாத்துலேயுமே உறுப்பினராக இருக்கேன். டைரக்டர் யூனியனில் உறுப்பினராக இருக்கேன். இது மாதிரி இருக்கேன். ஆஸ் அ டெக்னீஷியனாக இருக்கும். நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன், நானே டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் ஒன்று வச்சுருக்கேன், தமிழ்நாடு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் அப்படின்னு. தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் யூனியன்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். இதை நடிகர் யூனியன் 30 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதல் நடிகர்களுக்கான யூனியன் அதுதான். அதே போல் வாய்ஸ் ஆர்ட் யூனியன் இது 11வது வருஷம். எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் தொழிலாளர் நலத்துறையினால். இதை நாங்கள் அதை பெப்சி ஏற்றுக்கலை. பெப்சி ஏற்றுக்காதது நம்மளுடைய இது கிடையாது. பெப்சி ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கம் தான் ஏற்றுக்கணுமே தவிர பெப்சி எதுக்கு ஏற்றுக்கணும்? இதை அவசியமே கிடையாது. தவறும் நான் மட்டும்தான் வேலை செய்வேன், வேறு யாரும் வேலை செய்யக்கூடாது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படையான அவனுடைய உரிமையே பாதிக்கக்கூடிய செயல். அது ஒரு மாப் சைக்காலஜியில் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, 50 வருஷம் முன்னாடி பண்ணாங்க. ஆனால் அது இப்போ பண்ண முடியாது. ஒரு செல்ஃபோன் இருந்ததுன்னா ஒருத்தர் சினிமா எடுத்துடலாம். அப்போ நான் சொல்கிற 25 பேரை வச்சுக்கிட்டு தான் நீ சினிமா எடுக்கணும்னு சொல்ல முடியாது. நான் அகிலா கிரேன்னு ஒன்று வேணும் அப்படின்னாங்க. இப்போ அது அவசியமே கிடையாது. ஒரு ட்ரோன் இருந்ததுன்னா போகிறோம். அது இப்போ 1500 ரூபாய்க்கு ட்ரோன் கிடைக்குது. அது 10 அடி 15 அடி வருஷத்தில் பிறந்தாலே போகிறோம், 25 அடி வருஷத்தில் பிறந்தாலே போகிறோம். சென்னை முழுக்க எடுத்தே ஆகணும், அதுக்கு ஸ்டாக் ஷாட்டே கிடைக்கிது உங்களுக்கு. எவ்வளோ விஷயங்கள் டெக்னாலஜி மாற மாற அதற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தவிர எந்த ஒரு காரணத்தையும் பார்த்திங்கன்னா 24 கிராஃப்டில் 24 கிராஃப்ட்டும் பணம் வாங்குவாங்க. ஒரே ஒருத்தர் தான் திரைப்பட தயாரிப்பாளர் முதலாளி, அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் பணம் கொடுக்குறவர்.
அப்போ பணம் கொடுக்குறவரே பணம் வாங்குகிற ஒரு சங்கத்தை நடத்த முடியாது. அதுக்காக என்ன பண்ணோம், நாங்கள் இதை ஃபார்ம் பண்ணி அதற்கு பிறகு அவங்க 3 பேரையும் உள்ளே சேர்த்துக்கணுன்னா அந்த யூனியனில் இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணணும். இதெல்லாம் இருந்தது. நான் என்ன சொன்னேன், இந்த கூட்டமைப்பை நாங்கள் ஆரம்பித்து உங்ககிட்ட கொடுத்துட்றோம். முரளி, நீ ராதாகிருஷ்ணன், கதிரேசன் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க, இதை ரெடி பண்ணிடுறோம் நாங்கள். ஆனால் தொழிலாளர் நலத்திற்காக தான் பாடப்படக்கூடிய யூனியனாக இது இருக்கும். அதே சமயம் பணம் கொடுக்கக்கூடிய முதலாளிகளுடைய கஷ்டத்தை தெரிந்து செயல்படக்கூடிய யூனியனாக இருக்கும். பெப்சி இப்போ 6 to மார்னிங் 9 to 6 அவங்க ஒரு பேமெண்ட் வாங்குறாங்கன்னா அதே பேமெண்ட்டுக்கு நம்ம கூட்டமைப்பில் 9 to 9 ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுடைய டெக்னீஷியன்ஸை கேட்போம். இதனால் சுமார் ஒரு 5000 பேர் புதிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு அப்போ எல்லாருக்கும் கொடுக்கணுங்கும்போது அதுவும் நம்ம கொடுத்த மாதிரியே இருக்கும். பெரிய படம் வேணும், எனக்கு இவ்வளோ பெரிய இடம், அவங்க பெப்சிக்கிட்ட போட்டோம். எனக்கு சின்ன படங்கள் இருக்குன்னு எனக்கு சின்ன இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தால் போகணும். ஏன்னா எல்லாமே முன்னாடியெல்லாம் ஒரு லைட்டு 5 kV லைட்டுனா அவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ எல்லாமே ரைட்டில் ஒரு லைட்டு, லெஃப்டில் ஒரு லைட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்துடுச்சு எல்லாமே. ஸோ அதற்கேற்ப நம்ம தொழிலாளருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம பண்ணுவோம். ரெகுலராக எனக்கு பெப்சி வேணான்னு நினைக்கிறவங்க, வெளியில் ஒர்க் பண்ணுறவங்க யார் வேணால் வரலாம். ஆனால் தமிழ்நாடுன்னு போட்டு பண்ணும்போது தான் நம்ம மற்ற மாநிலத்துக்கும் போகும்போது எல்லாருக்கும் ஒரு இது, நீங்கள் ஆந்திரா, நாங்கள் தமிழ்நாடு, அப்படி தான் இருக்கும். தவிர அப்படி சவுத் இந்தியான்னு போச்சுன்னா நீ ஒர்க் பண்ணலாம், நான் ஒர்க் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இதை போராடி 5 முறை மாறி 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 அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. இதில் ஆரம்பத்தில் மிட்டாய் அன்பு, அப்புறம் ஐ திங்க் டைரக்டர் ராஜா, அது மாதிரி நிறைய பேர், பாபுஜி, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 அப்ளிகேஷன் இதுக்கு சேரத்துக்கு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணி அந்த பணமும் அந்த அப்ளிகேஷனும் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் இருக்குது. எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கணும். இதில் நாங்கள் இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம்? தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதுனால நாங்கள் இதை பண்ணினோமே தவிர அதற்கு மேலே அதுக்கப்புறம் இது வருமோ வராத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திருப்பியும் அதுக்குள்ளே கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் நீங்கள் 2 பேரும் சுமூகமாக போகணுன்ட்டு பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சொல்லி இப்போ முன்னே என்ன இருக்கோ அந்த ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 to 1 போட முடியாது. ஏனென்றால் பெப்சியோட 1 to 1 போட்டால் என்னோட மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு பெப்சியை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு இப்போ ஆரம்பித்த இந்த கூட்டமைப்பில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நாங்கள் சில பேர் இங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோன்னா கண்டிப்பாக வேலை செய்ய தானே செய்யணும். இது வெறும் தயாரிப்பாளர் சங்கத்துக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டமைப்பு அல்ல. அதே சமயம் சிறுபட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கக்கூடியதில் ரொம்ப அடாவடியெல்லாம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், தயாரிப்பாளர்களுடைய கஷ்டங்களையும் உணர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமைப்பாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதனால் இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா ரேஷன் கார்டு கொடுக்க போகிறாங்களா? இல்லை ஏதாவது புத்தூர் வில்லேஜில் எங்கேயாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 கிரவுண்டு நிலம் கொடுக்க போகிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் சினிமாவில் கிட்டத்தட்ட 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அதனால் நேற்றுக்கு முந்தானத்துக்கு சினிமாவுக்கு வந்தவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணால் அதுக்கு எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தலைவர் முரளி ராமசாமி, நம்ம செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், கதிரேசன் கேட்டுக்கொண்டதற்காகத்தான் நான், தாசரதி, கேமரா பாபு, பாக்கி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இதை செய்து ஃபார்ம் பண்ணி இருக்கிற யூனியன்லாம் இதில் கொண்டு சேர்த்துருக்கோம். இப்போதைக்கு 7 யூனியன் இதில் இருக்குது. பாக்கி யூனியன் இது அப்ளிகேஷன் வந்துடுச்சு, நமக்கு ரெகக்னிஷன் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே பாக்கி யூனியன்ஸ்லாம் வரத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஒர்க் பண்ணுறதுக்கு தொழிலாளர்களும் ரெடியாக இருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் அது இப்போ கொடுத்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ணிட முடியும். அது எல்லாத்தையும் நான் தலைவர் செயலாளர்கிட்ட பேசிவிட்டு நான் இது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு தான் சொல்ல போகிறேன். தவிர இதை தனியாக எடுத்து நடத்துறதுக்கெல்லாம் எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது,
நேரமும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேயா? இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு. ஒரு தேர்தலில் கூட ஒரு ஜெயித்தவங்ககிட்டயோ சரி, எலெக்ஷனில் நின்றுட்டையும் சரி, 1 கிராம் தங்கம் கூட நான் வாங்கினது கிடையாது. ஓகே, 1 கிராம் தங்கமே வாங்கலைன்னா 10,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய் எல்லாம் தண்ணி கிண்ணி பிரியாணி எதுவுமே நான் வாங்கினவன் கிடையாது. எனக்கு இவர்கள் நல்லவர்களாக செய்வார்கள்னு செஞ்சால் அவங்களுக்கு நான் பேசுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதுதான் விளக்கம். இதுக்கும் மேலே யாராவது விளக்கம் கேட்கணுன்னா நீங்கள் தலைவர் செயலாளரை தான் நீங்கள் கேட்கணும். ஓகே, இது நான் இன்னும் தன்னிச்சையாக எடுத்த எந்த முடிவும் கிடையாது. ஆரம்பித்த நோக்கம் எதற்காகவோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த தமிழ்நாடு ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதை மேலே எடுத்து செல்வதும் இதற்கு ஆதரவு கொடுப்பதும் கொடுக்காததும் தயாரிப்பாளர் கையில் தான் இருக்குது. ஓகேயா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா இதை 2-3 தடவை போட்டு கேளுங்க. அதுக்கு மேலேயே சந்தேகம் இருந்தால் ராதாகிருஷ்ணன், முரளி, கதிரேசனை இவங்களை பார்த்து கேளுங்க. அவங்க எல்லா விளக்கத்தையும் கொடுப்பாங்க. எல்லா அப்ளிகேஷன் 5000 அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த 20 ரூபா பணத்தோடு சேர்த்து எல்லாமே தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் இருக்குது. ஓகேயா? வேறு ஏதாவது விளக்கம் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். 9841023545. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.